உபாகம் 8வது அதிகாரத்துல அங்க வந்து வறட்சியான ஒரு வனாந்திரம் என்று சொல்லப்படுகிறது. உபாகமம் 8வது அதிகாரம் 15வது வசனம். 15ನೇ ವಾಕ್ಯ. ಆದರೂ ನಿಮ್ಮನ್ನು ಕಷ್ಟಕ್ಕೆ ಒಳಪಡಿಸಿ ಪರೀಕ್ಷಿಸಿದ ನಂತರ ನಿಮಗೆ ಮೇಲನ್ನುಂಟು ಮಾಡಬೇಕೆಂಬ ಉದ್ದೇಶದಿಂದ ಐಗುಪ್ತ ದೇಶದಲ್ಲಿ ದಾಸರಾಗಿದ್ದ ನಿಮ್ಮನ್ನು ಬಿಡುಗಡೆ ಮಾಡಿ ವಿಷ ಸರ್ಪಗಳು ಚೇಳುಗಳು ಇದ್ದ ಆ ಘೋರವಾದ ಮಹಾರಣ್ಯವನ್ನು ನೀರು ಬತ್ತಿ ಹೋದ ಭೂಮಿಗಳನ್ನು ದಾಟಿಸಿ ಗಟ್ಟಿಯಾದ ಬಂಡೆಯೊಳಗಿಂದ ನೀರನ್ನು ಹೊರಡಿಸಿಕೊಟ್ಟು ನಿಮ್ಮ ಪೂರ್ವಿಕರಿಗೆ ತಿಳಿಯದೇ ಇದ್ದ ಮನ್ನವನ್ನು ಕೊಟ್ಟು ಪೋಷಿಸಿದ ಆತನನ್ನು ನೀವು ಮರೆತು இந்த வனாந்தரத்துலதான் ஆண்டவனை அழைத்துக் கொண்டிருக்கிறார். உண்மையான ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை என்று சொல்கிறது அது ஒரு வனாந்தரம் போன்ற ஒரு வாழ்க்கையாக வனாந்தரத்திலே தன் நேசர் மேல் சாய்ந்து வருகிற இவள் யார்? ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ತನ್ನ ನಲ್ಲನ ಎದೆ ಮೇಲೆ ಒರಗಿಕೊಂಡವಳು ಇವಳು ಯಾರು? உன்னத பாட்டுல அந்த வசனத்தை படிக்கிறோம். வனாந்தரத்திலே தன் நேசர் மேல் சாய்ந்து வருகிற இவள் யார்? ಅರಣ್ಯದಲ್ಲಿ ತನ್ನ ನೇಸರನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒರಗಿಕೊಂಡು ಬಂದಂತೆ ಇವಳು ಯಾರು? ஆண்டவருடைய மார்பு மேல சாய்ந்துதான் இந்த வனாந்தர பாதையில நம்ம கடந்து போக முடியும். ತನ್ನ ನಲ್ಲನ ಹೃದಯದಲ್ಲಿ ಒರಗಿಕೊಂಡು ಬರುವುದಕ್ಕೆ ಅರಣ್ಯ ಮಾರ್ಗದಲ್ಲಿ ಸಾಧ್ಯ. வேற யார் மேலேயும் நம்ம சாஞ்சிட்டு போனோம்னா கொஞ்ச நாள் தான், அதுக்கப்புறம் இருக்க மாட்டாங்க. ಬೇರೆ ಯಾರ ಮೇಲೆ ನಾವು ಒರಗಿಕೊಂಡು ಹೋಗುದಾದ್ರೆ ಅವರು ಸ್ವಲ್ಪ ದಿವಸ ಇರ್ತಾರೆ, ನಂತರ ಇರುವುದಿಲ್ಲ. இந்த வனாந்தர பாதை என்பது நாம் ஆண்டவர் மேல சாய்ந்து ஆண்டவரையே சார்ந்து போக வேண்டியதான ಈ ಅರಣ್ಯದ ಹಾದಿಯಲ್ಲಿ ದೇವರ ಮೇಲೆ ನಾವು ಒರಗಿಕೊಂಡು ದೇವರನ್ನೇ ಆತುಕೊಂಡು ದೇವರ ಮೇಲೆ ನಂಬಿಕೆ ಇಟ್ಟು ನಾವು ಹೋಗುವಂತ ಒಂದು ಪ್ರದೇಶವಾಗಿದೆ. இதுல யாருமே நமக்கு சப்போர்ட் இருக்க மாட்டாங்க. ಇದರಲ್ಲಿ ಯಾರು ನಮಗೆ ಸಹಾಯಕರು ಇರುವುದಿಲ್ಲ, ஆண்டவர் இருப்பார். ಆದರೆ ದೇವರು ನಮಗೆ ಇರ್ತಾರೆ. வனாந்தரத்துல உதவி செய்யக்கூடியவர் அவர் மட்டும்தான். ಅರಣ್ಯದಲ್ಲಿ ಸಹಾಯ ಮಾಡುವಂತವನು ಆತನೊಬ್ಬನೇ. உபாகமம் 8வது அதிகாரத்துல 15வது வசனத்துல படிக்கும்போது வனாந்தரத்துல என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ಅರಣ್ಯ ಪ್ರದೇಶದಲ್ಲಿ ಏನೇನೆಲ್ಲ ಇರುತ್ತದೆ ಎಂಬುದಾಗಿ ಹೇಳಲ್ಪಟ್ಟಿದೆ. இதுக்கு முன்னாலே நான் சொல்லியிருக்கிறேன். நான் ನಿಮಗೆ ಹೇಳಿದ್ದೇನೆ. ஆனால் இன்றைக்கு மறுபடியும் ஒரு விஷயம் நான் அதை ஞாபகப்படுத்துறேன். ನಾನು ಪುನಃ ನಿಮಗೆ ನೆನಪಿಸುತ್ತೇನೆ. தண்ணீர் சர்ப்பங்களும் தேள்களும் தண்ணீர் இல்லாத ஒரு வனாந்தரம் தான் இந்த வனாந்தரம். ಹಾವುಗಳು ಚೇಳುಗಳು ಇರುವಂತ ಸ್ಥಳ, ನಂತರ ನೀರು ಬತ್ತಿ ಹೋದಂತ ಒಂದು ಭೂಮಿ. ஆனா அதுல அழைத்து வந்து பாறையில இருந்து கண்மலையில இருந்து ஆண்டவர் ஜனங்களுக்கு தண்ணி கொடுத்தார். ಅದರಲ್ಲಿ ದೇವರು ಕರೆದುಕೊಂಡು ಬಂದು ಗಟ್ಟಿಯಾದ ಬಂಡೆಯನ್ನು ಹೊಡೆದು ಜನರಿಗೆ ನೀರನ್ನು ಕೊಟ್ಟರು. என்ன ஆண்டவரே இப்படி வனாந்தரத்துல கொண்டு வந்து விட்டீங்களே, நான் என்ன செய்வேன் அப்படின்னு சொல்லி தவிக்க தேவையில்லை. இந்த இடத்துல பாறையில இருந்து தண்ணி வரும். ಏನು ದೇವರೇ, ಅರಣ್ಯದಲ್ಲಿ ನನ್ನನ್ನು ಒಬ್ಬಳೇ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ, ನನಗೆ ತವಕ ಪಡುವಂತೆ ಬಿಟ್ಟಿದ್ದೀರಲ್ಲ ಎಂಬುದಾಗಿ ತವಕ ಪಡುವುದು ಬೇಡ. ಅಲ್ಲಿಯೇ ದೇವರು ಬಂಡೆಯನ್ನು ಹೊಡೆದು ನೀರನ್ನು ಕೊಡ್ತಾರೆ.